வாக்கியம் யோவான் 1:1 verse John 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning was the word, and the word was with God, and the word was God. பொருள்: ஆதியிலிருந்தே மனுஷரோடு தேவனுடைய வார்த்தையே அல்லது அவருடைய அறிவே அல்லது தேவனுடைய சாயலே தேவனாக இருந்தது. வார்த்தை என்றால் தேவனுடைய பேச்சு என்று அல்ல, அவருடைய வெளிப்பாடே ஆகும். இந்த வார்த்தையே நித்திய தேவனாக இருந்தது. In the beginning was the word of God, or the knowledge of God, or the image of God. It's not about the speech of God, but the comprehension of God, which was the God of eternity. வாக்கியம் யோவான் 1:12 verse John 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். But as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name. பொருள்: இயேசுவின் திவ்ய சுபாவத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அல்லது அவருடைய கிரியையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இன்னும் சொன்னால் அவருடைய வெளிப்பாடின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவாக இருந்தாலும், அதாவது இது பழைய ஏற்பாட்டில் அழைத்தது போல் ஒரு சிலர் என்று அல்ல, மாறாக வான நட்சத்திரங்களின் எண்ணிக்கையானவர்களை அவருடைய அழியா வித்தாகிய வசனத்தினால் பரிசுத்தாவி பிறப்பித்த தேவனுடைய ஒரே பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு வெறும் அடையாளத்தை அல்ல, மாறாக அதிகாரம் கொடுத்தார். இன்னும் சொன்னால் அவர்களுக்கு தமக்குள் சுதந்திரம் கொடுத்தார் அல்லது அவருடைய சுதந்திரத்தையே கொடுத்தார் என்று சொல்கிறது. This verse plainly says Jesus did not give a kind of impression or just a sign of token to those who believed in his divine character or his works, or rather in his revelations, but he gave them authority to become the children of God, whom he begot through his word by the Holy Spirit. And they are innumerable, just as many as the stars in the sky, not few people as he called sons in the Old Testament. வாக்கியம் யோவான் 1:14 verse John 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. And the word was made flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth. பொருள்: தேவனாக இருந்த அந்த வார்த்தை அல்லது தேவனாக இருந்த அறிவானது கன்னியின் கர்ப்பத்தில் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு, அதாவது அந்த மகிமையின் அறிவானது மாசற்ற கர்ப்பத்தில் மாம்சம் உருவெடுத்து தேவ உதவியினாலும் ஒளியாலும் நிறைந்தவராய் மனுஷ கலாச்சாரத்துக்குள்ளே நடமாடினார். அவருடைய சுபாவத்தை கண்டோம் அல்லது செயலை கண்டோம். அது பிதாவின் மாசற்ற மொத்த சுபாவத்தையே நாம் கண்டது போல் அல்லது கேட்டது போல் அல்லது உணர்ந்தது போல் இருந்தது. Meaning, the Word who was God, or the knowledge of God, was sent by the Holy Spirit into the virgin conception. That is, the knowledge of glory transformed into flesh in the undefiled womb and walked in the human culture, full of God's favor and light. We saw his nature, or we saw his work. It was as if we saw or heard or felt the entire immaculate nature of the Father. வாக்கியம் யோவான் 1:18 verse John 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். No man hath seen God at any time, the only begotten Son, who is in the bosom of the Father, he hath declared him. பொருள்: தேவனை மாம்சமான ஒரு மனுஷனும் எக்காலத்திலும் கண்டதில்லை என்றும், ஒளியின் தேவதூதர்களை தான் மனுஷர்கள் கண்டார்கள் என்றும், பிதாவின் இருதயத்தில் இருக்கும் அல்லது பிதாவின் உள்ளமாக இருக்கும் ஒரே பேரான குமாரனே அல்லது பிதாவினிடமிருந்து வந்தவரை தவிர வேறு எந்த சிருஷ்டியும் பிதாவை வெளிப்படுத்தியதில்லை என்று சொல்கிறது. கிறிஸ்துவாகிய வார்த்தையே அவரை வெளிப்படுத்தியது. வார்த்தையே இருதயத்தை வெளிப்படுத்தும். Meaning, it says that no flesh has ever seen God, but that men have seen angels of light. No creature has revealed him except the only begotten Son, who is in the Father's heart, or is the knowledge of Father's heart.
are the one who came forth from the Father. For the Word reveals the heart, and Christ is the Word of God. வாக்கியம் யோவான் 1:51 verse John 1:51. வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். And he saith unto him, Truly I say unto you, hereafter ye shall see heaven open, and the angels of God ascending and descending upon the Son of Man. பொருள்: வானம் யாக்கோபு இளைப்பாறும் என்னுடைய சரீரமான சபையும் தேவனுடைய வீடுமாக இருக்கிற எனக்கு திறந்திருக்கிறதையும், அல்லது பரலோகத்தின் வாசலாகிய அதற்கு ஊழியம் செய்ய அதன் அபிஷேகிக்கப்பட்ட மூளை கல்லான என்னிடமிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் எல்லா தலைமுறையிலும் காண்பீர்கள் என்றார். Meaning, he said, from now on, in all generations, you will see the heavens open to the real Bethel, which the Jacob rest. It is the church, my body, and the house of God, and the angels ascending and descending to minister to this anointed cornerstone. வாக்கியங்கள் யோவான் 5:17 வரை. Verses John 5:17 and 18. என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். But Jesus answered them, My Father worketh hitherto, and I work. Therefore the Jews sought the more to kill him, because he not only had broken the Sabbath, but said also that God was his Father, making himself equal with God. பொருள்: என் பிதா இதுவரைக்கும் நற்கிரியை எனக்குள் இருந்து செய்து வருகிறார், நானே எப்பொழுதும் அந்த நற்கிரியின் செய்கையாய் இருக்கிறேன் என்றார். இப்படி சொல்லி அவரை தேவனுடைய சந்திப்பாக, அதாவது தேவனின் கரமாக தம்மை குறித்து சாட்சி கொடுத்தபடியால் யூதர்கள் அதை தேவதூஷணம் என்று எண்ணி அவரை நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்ய வழிமுறைகளை ஆலோசித்தார்கள். Meaning, My Father has been working good works in me until now, and I am his good works, he said. So the Jews saw it as a blasphemy because he made himself God's intervention, that is, the hand of God. Therefore they plotted ways to kill him according to their law. வாக்கியங்கள் யோவான் 5:22-23. Verses John 5:22-23. பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவன் அவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். For the Father judgeth no man, but hath committed all judgment unto the Son, that all men should honor the Son, even as they honor the Father. He that honoreth not the Son honoreth not the Father who hath sent him. பொருள்: பிதாவை நியாயாதிபதியாக அல்லது எல்லா மனுஷரின் அந்தரங்க பாவங்களை அறிந்த நாமமாக அறிந்தவர்களாய் அவரில் விசுவாசம் வைத்து அவரை தொழுது கொண்டு அவரை கனம் செய்வது போல இனிமேல் எல்லாரும் இயேசு என்னும் நாமத்தை விசுவாசித்து அந்த நாமத்திற்கு தொழுகை செய்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் பிதாவின் பூர்ண சாயலின் ரூபமான குமாரனை அறியாததால் அவர் குமாரனின் ஆவி இல்லாதவர்களை தாம் பிதாவின் மகிமையில் வரும்போது நியாயம் தீர்ப்பார். Meaning, just as those who knows the Father as a judge, or as the one that knows the secret sins of all men, believing him and worshipping him as an honor of him. So from now on everyone must believe in the name of Jesus and worship him and obey to him. Otherwise, for being ignorant of not knowing the Son, who is the perfect image of the Father,
He will judge those who do not have the spirit of sonship when Jesus comes in the fatherly glory. வாக்கியம் யோவான் 5:24 verse John 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Truly, truly, I say unto you, he that heareth my word, and believeth on him that sent me, hath everlasting life, and shall not come into condemnation, but is passed from death unto life. பொருள்: என் வாயிலிருந்து புறப்படும் பிதாவின் வசனமே ஒருவனின் ஆவியை உயிர்ப்பித்து பிதாவை விசுவாசிக்க செய்யும். அவன் குமாரனின் ஜீவன் உள்ளவனாக ஆவிக்குரிய மரணத்தையே காண மாட்டான். அதாவது அவன் சரீரத்தின் ஜீவனை ஜீவன் என்று எண்ணாமல் ஆவியில் என்றென்றைக்கும் ஜீவித்திருப்பான். மீனிங்: The word of the Father that proceeds from my mouth will quicken the spirit of a person and enable him to believe in the Father. He will never see spiritual death as he has the life of the Son. That is, he will not consider the life of the body as life, but he will live forever in the Spirit. வாக்கியம் யோவான் 6:27 verse John 6:27. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். Labor not for the meat which perisheth, but for that meat which endureth unto everlasting life, which the Son of Man shall give unto you. For him hath God the Father sealed. பொருள்: பூமியிலே அழிந்து போகிற உணவுக்காக தேவனை தேடாதீர்கள், அல்லது அழிந்து போகிற சரீரத்தின் போஜனத்திற்காக என்னை தேடாதீர்கள். உங்கள் ஆவிக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் அழியா உணவிற்காகவே தேவனை தேடுங்கள், அல்லது அந்த உணவான என்னை தேடுங்கள் என்றார். மீனிங்: Do not seek God for the food that perishes on earth, or do not seek me for the food of the body that perishes, but seek God for the food of the Spirit that endures to eternal life, or seek me who is the food itself. வாக்கியம் யோவான் 7:24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். Judge not according to the appearance, but judge righteous judgment. பொருள்: மாமிசம் காண்பதின்படி அல்ல, அல்லது மாமிசம் சொல்வதின்படி அல்ல, ஆவிக்குரிய நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள், அல்லது ஆவிக்குரிய நிதானத்தின்படி தீர்ப்பு செய்யுங்கள். இன்னும் சொன்னால், தேவர்களைப் போல் தேவனை அறிந்தவர்களாய் தீர்ப்பு செய்யுங்கள், தேவனுடைய தீர்ப்பையே செய்யுங்கள் என்றார். மீனிங்: Judge not according to the discernment of the flesh or your brain, but according to the spiritual righteousness or spiritual discernment, and in other words, judge as gods, knowing God. வாக்கியம் யோவான் 7:38 verse John 7:38. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். He that believeth on me, as the scripture hath said, out of his belly shall flow rivers of living water. பொருள்: வேத வாக்கியம் எரேமியா 2:13, ஏசாயா 55:1 மற்றும் 44:3, சகரியா 14:8 போன்ற வசனங்களில் சொல்கிறபடி, நான் எவருக்குள் விசுவாசத்தினால் வாசம் செய்கிறேனோ அந்த இருதயத்திலிருந்து ஆவிக்குரிய ஒளியான அறிவு புறப்படும், அல்லது தேவ மகிமையின் அறிவு புறப்படும். இன்னும் சொன்னால், ஆத்மாவின் நீதியின் தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீரை கொண்டு செல்லும் ஆறுகள் புறப்படும் என்றார். Meaning: as the scripture says in verses like Jeremiah 2:13, Isaiah 51:1, the spiritual knowledge will flow from the hearts where I dwell by faith, or the rivers of living water will flow from those hearts, which quenches the thirst of soul for righteousness. வாக்கியம் யோவான் 8:32 verse John 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். And ye shall know the truth,
and the truth shall make you free. பொருள்: நீங்கள் என் சத்திய வசனத்தை கைக்கொண்டால் சத்தியத்தோடு ஒன்றாவீர்கள். சத்தியம் உங்களை பாவத்தின் வஞ்சனையிலிருந்து விடுதலையாக்கும். அல்லது நீங்கள் பாவத்திற்கு அடிமையாயிராமல் சத்தியத்திற்கு அடிமையாயிருப்பீர்கள். Meaning: if you keep my word, you will be one with the truth, and the truth will set you free from the deceitfulness of sin. Or you will be slaves of truth instead of being slaves of sin. வாக்கியங்கள்: யோவான் 8:58-59, verses John 8:58-59. ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் கல்லெறியும்படி கல்களை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். Jesus said unto them, Verily, verily, I say unto you, before Abraham was I am. Then they took up stones to cast at him. But Jesus hid himself and went out of the temple, going through the midst of them, and so passed by. பொருள்: ஆபிரகாம் பூமியிலே மண்ணினால் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்பவராக அறியப்பட்டேன். அவனும் என்னுடைய இந்த ஊழியத்தின் நாளை அவனில் கண்டு களிகூர்ந்தான். தன்னை யாத்திராகமம் 3:14 ஆபிரகாமின் தேவனாக வெளிப்படுத்தப்பட்டவர் என்று சொன்னபடியால் அதை தேவதூஷணம் என்று எண்ணி மோசேயின் பிரமாணத்தின்படி அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். Meaning: Jesus said, Before Abraham was formed on the earth, I was known as the I am. And he rejoiced at seeing my ministry in spirit through his walk of faith. On hearing it, they took up stones to stone him, considering it as blasphemy, because he said in Exodus 3:14, he was one revealed as the God of Abraham, Isaac and Jacob. வாக்கியம்: யோவான் 9:39, verse John 9:37. காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். And Jesus said, For judgment I come into this world, that they which see not might see, and that they which see might be made blind. பொருள்: தேவனுடைய மகிமையை அல்லது அவருடைய சுவிசேஷத்தை ஆவிக்குரிய கண்களில் காணாதவர்கள் ஆவியில் காணும்படியாகவும், அந்த மகிமையை காணாமலே கண்டதாக பொய் சொல்பவர்களை இந்த பிரபஞ்சத்தின் தேவன் குருடராக்கும்படியாகவும், நான் சத்தியத்தின்படி அல்லது மெய்யாய் காண செய்யும் ஒளியின்படி மனுஷரை நியாயம் தீர்க்க ஒளியாக வந்தேன் என்றார். Meaning: Jesus said, I have come to judge men according to the truth, or according to their spiritual standards, that those who have not seen the glory of God or his gospel with spiritual eyes see it in the spirit, and the ones counterfeit and claim to have seen the glory may be blinded by the god of this world, so that they may no longer see the glory that is revealed. வாக்கியங்கள்: யோவான் 10:30-31, verses John 10:30-31. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். I and the Father are one. Then the Jews took up stones again to stone him. பொருள்: நானும் பிதாவும் ஒன்று என்று கிரேக்கத்தில் சொல்லி இருக்கிறது, அல்லது நானும் பிதாவும் ஒரே பொருள் என்னும் அர்த்தத்தில் சொல்வதாக இருக்கிறது. இதை தேவதூதர்களோ அல்லது வேறு எந்த சிருஷ்டி சொன்னாலும் தேவதூஷணமே. ஆகவே யூதர்கள் மோசேயின் பிரமாணத்தின்படி இது மரணத்துக்கு ஏதுவான தூஷணம் என்று எண்ணி அவர் மேல் கல்லுகளை எறியும்படி எடுத்துக்கொண்டார்கள். Meaning: it means that I and the Father are one deity, or it means I and the Father are one substance. If this were said by angels or any other creature, it will be blasphemy or mocking God. The Jews immediately considered this to be blasphemy worthy of death. According to the law of Moses, they picked up stones to stone him. வாக்கியங்கள்: யோவான் 11:25-26, verses John 11:25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். Jesus said unto her, I am the resurrection and the life. He that believeth in me, though he were dead, yet shall he live. And whoever liveth and believeth in me shall never die. பொருள்: நானே உயிர்த்தெழுதல் எனும் செயலும் அல்லது அந்த நிகழ்வும்
அதன் ஜீவனாகவும் இருக்கிறேன். நான் எழும்பும்போது என்னோடு எல்லாம் எழும்பும் என்றும், அல்லது நான் எழுப்பும்போது எல்லாம் எழும்பும் என்றும், நான் நேசிக்கிற எவனும் மாம்சத்தில் மரித்தாலும் நான் அவனை மற்றவர்களின் விசுவாசத்திற்கென தேவ மகிமை வெளிப்பட எழுப்பினால் அவன் மறுபடியும் பிழைப்பான் என்றும், உயிரோடிருந்து என்னை தன் ஆவிக்குரிய ஜீவன் என்று எண்ணுகிற எவனும் என்றென்றைக்கும் ஆவிக்குரிய மரணத்தை காண மாட்டான் என்று சொல்கிறார், அல்லது சரீரத்தின் மரணத்தை கருத மாட்டான். மீனிங், I am the act of resurrection or the event of resurrection and the very life of that act. For all things shall rise with me when I rise, or when I rise them up. And whoever I love, though he die in the flesh, I will raise him up for the faith of others on me, or for the glory of God. And whoever has me as spiritual life shall never see spiritual death or consider physical death as death. வாக்கியம் யோவான் 11:35 verse John 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept. பொருள், அவனை எங்கே வைத்தீர்கள் என்று அவர்களிடம் இடத்தை காட்டும்படி அவர்களை கல்லறையினிடத்தில் அவர் வரவழைத்து, அவர்கள் அவரின் அற்புதத்தை ஏற்கனவே கண்டும் அவரை விசுவாசிக்காததை அறிந்து அவர்களின் துக்கத்தினை தாமும் பங்கெடுத்து இயேசு கலங்கினார். அழுகிறவர்களோடு தாமும் அழுதார். Meaning, they led him according to his will in order to manifest the glory of God before them. Though they had seen his miracles and still did not believe in him, Jesus was moved with grief because of their helplessness and wept with those who were weeping. வாக்கியம் யோவான் 12:25 verse John 12:25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். He that loveth his life shall lose it, and he that hateth his life in this world shall keep it unto life eternal. பொருள், தனக்கான சுய இச்சைகளின் ஜீவியத்தை விரும்புகிறவன் அதை இந்த பாவ உலகத்தில் இழந்து போவான். கிறிஸ்துவை வாழ்கிறவன் அல்லது அவரை தனக்கு ஜீவனாக கொள்பவன் அதன் அழிவை காணமாட்டான். Meaning, he that loves his carnal life will lose it in this world of sin, and he that has Christ or receives him as his life will not see the destruction of it. வாக்கியம் யோவான் 12:26 verse John 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். If any man serve me, let him follow me. And where I am, there shall also my servant be. If any man serve me, him will my Father honor. பொருள், ஒருவன் என்னை ஆவியில் பின்பற்றி என் ஆவிக்குரிய ராஜ்யத்திற்கு ஊழியம் செய்யும் போது அவன் என்னோடு நான் இருக்கும் என் சிங்காசனத்தில் ஆவியில் ஆளும்படி இருப்பான். அவனை பிதாவானவர் அவருக்கு பிரியமான குமாரன் என்று மற்றவர்கள் உணரும்படி கனம் பண்ணுவார். Meaning, when a man follows me in spirit and serves my spiritual kingdom, he will reign with me in spirit from my throne where I am seated, and the Father will make him known to others as his beloved Son. வாக்கியம் யோவான் 14:6 verse John 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Jesus saith unto him, I am the way, the truth and the life. No man cometh unto the Father but by me. பொருள், நானே தேவன் வாசம் செய்யும் அவருடைய வீடாகிய அவருடைய ஆலயத்திற்கு போகும் வழியும் அதில் நிலைக்க செய்யும் சத்தியமும் அதன் ஜீவனுமாக அல்லது அதன் விளக்காக இருக்கிறேன் என்றார். I am the way that leads to the house of God where he dwells, that is his temple, and the truth that makes one abide in it, and I am its life or its lamp. வாக்கியங்கள் யோவான் 14:12-13 verses John 14:12-13. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். Verily, verily, I say unto you, he that believeth on me, the works that I do shall he do also, and greater works than these shall he do, because I go unto my Father. And whatsoever ye shall ask in my name, that will I do, that the Father may be glorified in the Son. பொருள்,
நான் என் பிதாவின் மகிமையில் இருக்கப் போகிறபடியால் என்னை தனக்குள் விசுவாசத்தில் அடைகிறவன் நான் இப்பொழுது செய்கிற கிரியைகளை என்னில் நிலைத்திருந்து செய்வான். அவன் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக அவைகளை நான் செய்யும்படி என்னிடத்தில் கேட்பதால் உங்கள் விசுவாசம் குமாரனில் வாசம் செய்யும் பிதாவில் பலப்படும்படிக்கு இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் அவன் மூலம் செய்வேன். Meaning, Jesus says that I am going to be in my Father's glory. Therefore, the one who receives me through faith would do the works that I do now, and he will do even greater works than these, that your faith may be strengthened to believe in the Father who dwells in the Son, and I grant them for the glory of the Father in the Son. வாக்கியங்கள் யோவான் 14:13-14 verses John 14:13 and 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். And whatsoever ye shall ask in my name, that will I do, that the Father may be glorified in the Son. If ye shall ask anything in my name, I will do it. பொருள்: நீங்கள் என் சுபாவம் உண்டாகும் என் வசனத்தில் நடந்து எதை கேட்பீர்களோ அந்த சுபாவத்தில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் பிதாவின் மகிமையிலிருந்து செய்வேன். என் சுபாவத்தினால் நீங்கள் பிதாவின் மகிமைக்கென எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். Meaning, whatever you ask by walking in my word, which is my nature, I will grant it from the glory of the Father, that the Father may be glorified in the Sonship. Whatever you ask in my image for the glory of the Father, I will grant it. வாக்கியம் யோவான் 14:15 verse John 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனையை கைக்கொள்ளுங்கள். If ye love me, keep my commandments. பொருள்: நீங்கள் என்னுடைய அன்பினை அறிந்த பின்பு என் கற்பனையை கைக்கொள்வீர்கள் அல்லது என்னிடத்தில் அன்பு கூறுவீர்கள். Meaning, if you know my love, you will keep my commandments, or love me, or love me back. வாக்கியம் யோவான் 14:17 verse John 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். Even the Spirit of truth, whom the world cannot receive, because it seeth him not, neither knoweth him, but ye know him, for he dwelleth with you, and shall be with you. பொருள்: மாம்சத்துக்குரியவர்கள் ஆவியில் அந்த சத்தியத்தை என்னில் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் உங்களுக்குள்ளே என் சுபாவத்தில் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை பெற்றுக்கொள்வீர்கள் அல்லது உணர்வீர்கள். Meaning, those who are of the flesh will not receive him, because they do not see him nor know him in me. You will know him, because he will dwell in you in my personality. வாக்கியம் யோவான் 14:20 verse John 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். At the day ye shall know that I am in the Father, and ye in me, and I in you. பொருள்: நான் என் பிதாவின் மகிமையிலும் நீங்கள் என்னால் அந்த மகிமையிலும் நான் ஆவியாய் உங்களிலும் இருக்கிறதை பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அறிவீர்கள். Meaning, when you receive the Holy Spirit, you will know that I am in my Father's glory, and you are in my Father's glory by me, and I am in you through the Holy Spirit. வாக்கியங்கள் யோவான் 14:22-23 verses John 14:22-23. ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். Judas saith unto him, not Iscariot, Lord, how is it that thou wilt manifest thyself unto us, and not unto the world? Jesus answered and said unto him, If a man love me, he will keep my words, and my Father will love him, and we will come unto him, and make our abode with him. பொருள்: நீர் உம்மை யூதர்களுக்கு அல்லது அவிசுவாசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் உம்மை விசுவாசிக்கிற எங்களுக்கு மட்டும் உம்மை வெளிப்படுத்தும் காரணம் என்ன என்றான்.
அதற்கு இயேசு, ஒருவன் என் வசனத்தை கேட்டு உங்களைப் போல் என்னை விசுவாசித்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பான். அவனில் பிதா அன்பாய் இருப்பார். தேவனுடைய வசனமும் மகிமையும் அவனில் வாசம் செய்யும். மீனிங்: Why will you reveal yourself to us who believe in you, not to the Jews or to the unbelievers? Jesus answered, If anyone hears my word and believes in me as you do, he will remain in my love, and the Father will love him, and the word and glory of God will dwell in him. வாக்கியங்கள் யோவான் 14:22-23. Verses John 14:22-23. ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். Judas saith unto him, not Iscariot, Lord, how is it that thou wilt manifest thyself unto us, and not unto the world? Jesus answered and said unto him, If a man love me, he will keep my words, and my Father will love him, and we will come unto him, and make our abode with him. பொருள்: நீர் உம்மை யூதர்களுக்கு அல்லது அவிசுவாசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் உம்மை விசுவாசிக்கிற எங்களுக்கு மட்டும் உம்மை வெளிப்படுத்தும் காரணம் என்ன என்றான். அதற்கு இயேசு, ஒருவன் என் வசனத்தை கேட்டு உங்களைப் போல் என்னை விசுவாசித்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பான். அவனில் பிதா அன்பாய் இருப்பார். தேவனுடைய வசனமும் மகிமையும் அவனில் வாசம் செய்யும். மீனிங்: Why will you reveal yourself to us who believe in you, not to the Jews or to the unbelievers? Jesus answered, If anyone hears my word and believes in me as you do, he will remain in my love, and the Father will love him, and the word and glory of God will dwell in him. வாக்கியம் யோவான் 14:27. Verse John 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give unto you, not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let be afraid. பொருள்: இருளான உலகத்தில் கிறிஸ்தவர்களாக வாழும்படி நான் உங்களுக்கு தொல்லையை அல்ல, சமாதானத்தை வைத்து போகிறேன். குமாரனுக்கு பிதாவோடு இருக்கும் சமாதானத்தையே உங்களுக்கு என் இரத்தத்தினாலே கொடுக்கிறேன். உலகம் யுத்தம் இல்லாமல் இருப்பது சமாதானம் என்று அது கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. மாறாக உலக பிரகாரம் கலக்கமும் பயமும் மனுஷருக்கு உண்டாகும் தருணத்தில் நீங்கள் என் சமாதானத்தை நன்கு அறிவீர்கள். மீனிங்: I live with you not sorrow to live as Christian in the world of darkness, but my tranquility. I will give you the peace that the Son has with the Father through my blood. I do not give you as the worldly culture gives, that there is peace because there is no war. On the contrary, you will know my peace when there is reason to be troubled and feared according to the world. வாக்கியம் யோவான் 14:27. Verse John 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give unto you, not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let be afraid. பொருள்: இருளான உலகத்தில் கிறிஸ்தவர்களாக வாழும்படி நான் உங்களுக்கு தொல்லையை அல்ல, சமாதானத்தை வைத்து போகிறேன். குமாரனுக்கு பிதாவோடு இருக்கும் சமாதானத்தையே உங்களுக்கு என் இரத்தத்தினாலே கொடுக்கிறேன். உலகம் யுத்தம் இல்லாமல் இருப்பது சமாதானம் என்று அது கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. மாறாக உலக பிரகாரம் கலக்கமும் பயமும் மனுஷருக்கு உண்டாகும் தருணத்தில் நீங்கள் என் சமாதானத்தை நன்கு அறிவீர்கள். மீனிங்: I live with you not sorrow to live as Christian in the world of darkness, but my tranquility. I will give you the peace that the Son has with the Father through my blood. I do not give you as the worldly culture gives, that there is peace because there is no war. On the contrary, you will know my peace when there is reason to be troubled and feared according to the world. வாக்கியங்கள் யோவான் 15:1-2.
verses John 15:1 and 2. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். I am the true vine, and my Father is the husbandman. Every branch in me that beareth not fruit, he taketh away, and every branch that beareth fruit, he purgeth it, that it may bring forth more fruit. பொருள்: நானே தேவன் விரும்புகிற கனியை கொடுக்கும் மெய்யான திராட்சை செடி. என் பிதா அதன் சொந்தக்காரராயும் அதன் கனிகளை புசிக்கிறவருமாக இருக்கிறார். என்னில் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்காதிருக்கிற மனுஷரை அவர் என்னிடமிருந்து நன்மைகள் அவர்களுக்கு வீணாக போகாதபடிக்கு அவர்களை நீக்கிவிடுகிறார். கனி கொடுக்கிற மனுஷரையோ அவர்கள் அதிக குணசாலியாக ஆகும்படி அவர்களின் குறைகளை அவர் வசனத்தினாலும் என் இரத்தத்தினாலும் சுத்தம் செய்கிறார். மீனிங்: I am the true vine that bears the fruit that God desires, and my Father is the owner of it and the one who eats its fruit. Those who do not bear spiritual fruit in me, he removes from me, so that my goodness may not go to them in vain. But those who bear fruit, he cleanses their wrongdoings with my word and my blood, so that they may become more virtuous. வாக்கியம்: யோவான் 15:7. Verse John 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். If ye abide in me and my words abide in you, ye shall ask what ye will, and it shall be done unto you. பொருள்: நீங்கள் திராட்சை செடியான என்னில் பிதாவால் சுத்தம் பண்ணப்பட்டு கனி கொடுத்து இருந்து என் வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனாக இருக்கும்போது நீங்கள் என்னிடம் என்ன கேட்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாய் கேட்பதால் அது உங்களுக்கு செய்யப்படும். Meaning: when you are cleansed by my Father and bear fruit in his vine, that is Christ, and his words remain in you, you will ask him according to his will, and it will be done to you. வாக்கியங்கள்: யோவான் 15:13-14 verses John 15:13 and 14. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாய் இருப்பீர்கள். Greater love hath no man than this, that a man lay down his life for his friends. Ye are my friends, if ye do whatsoever I command you. பொருள்: ஒருவன் தன்னுடைய அன்புக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இருக்க முடியாது. அல்லது இரத்த உறவே இல்லாத சிநேகத்திற்காக ஜீவனை கொடுக்கும் அன்பே பெரியது. நீங்கள் நான் கற்பிக்கிற யாவையும் செய்வீர்களானால் எனக்கு சத்துருக்களாக இராமல் என்னுடையவைகளை அறிந்த சிநேகிதர்களாக இருந்து என் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பங்காவீர்கள். Meaning: greater love has no one than this, that a person lay his life for his love. Greater is the love that makes oneself lay his life for a friend who has no blood relation with him. If you do whatever I command you, you are no longer my enemies, but my friends who know my things, and will have share in my death and resurrection. வாக்கியம்: யோவான் 15:16 verse John 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். Ye have not chosen me, but I have chosen you and ordained you, that ye should go and bring forth fruit, and that your fruit should remain, that whatsoever ye shall ask of the Father in my name, he may give it to you. பொருள்: எஜமானே அடிமையை தெரிந்து கொள்வான், அடிமை எஜமானை தெரிந்து கொள்வதில்லை. அப்படியே நான் உங்களை என்னோடு இணைத்து பிதாவுக்கு கனி கொடுக்கும்படிக்கும் அல்லது பிதாவுக்கு பயன்படும்படிக்கும் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் என்னில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். Meaning: the master chooses the slave, not the slave chooses the master. Therefore I have united you with me and enriched you in order to bear fruit for the Father, or to be useful to the Father. And whatever you ask the Father for, he may give it to you, because you have my nature of bearing fruits. வாக்கியங்கள்: யோவான் 15:18-19 verses John 15:18 and 19.
உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. If the world hate you, ye know that it hated me before it hated you. If ye were of the world will love his own. But because ye are not of the world, but I have chosen you out of the world, therefore the world hateth you. பொருள்: யூத உலகம் அல்லது மாம்ச சிந்தை உள்ள உலகம் என் உபதேசத்தின் மித்தம் தேவனை அறியாமல் உங்களை பகைத்தால் அது உங்களுக்குள் இருக்கும் தேவனை அறிந்திருக்கும் ஆவியான என்னை ஏற்கனவே பகைத்து கொலை செய்தது என்பதையும் அதே ஆவியின் மித்தம் உங்களையும் பகைக்கும் என்பதனை அறிந்தவர்களாய் இருங்கள். ஏனெனில் நீங்கள் உலகத்தின் ஆவியை பெற்று அதில் நடக்காதவாறு அல்லது உலகத்தின் உபதேசத்தில் நடக்காதவாறு, இன்னும் சொன்னால் உலகம் உங்களை சிநேகிக்காதவாறு நான் உங்களை தெரிந்து கொண்டபடியால் மாம்சத்திற்கு உரியவர்கள் உங்களை பகைக்கிறார்கள் என்றார். மீனிங்: Do not wonder if the fallen world hates you or the world that operates according to the flesh hates you. It loves only the ones having its spirit. But remember that it has already hated me because of my spirit that knows God. And it will hate you for having the same spirit that is in you. And I have chosen you that you should not walk in the spirit of the world, nor the world should love you but the Father. வாக்கியங்கள்: யோவான் 16:7-8 verses John 16:7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். Nevertheless, I tell you the truth. It is expedient for you that I go away. For if I go not away, the Comforter will not come unto you. But if I depart, I will send him unto you. And when he is come, he will reprove the world of sin, and of righteousness, and of judgment. பொருள்: நான் நீங்கள் காண்கிற இந்த உலகை விட்டு போகிறது உங்கள் ஆவிக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் இந்த சரீரத்திலே உங்களோடு இருந்தால் உங்கள் ஆத்மாக்களின் தேற்றவாளன் உங்களிடத்தில் என் நாமத்தில் உங்களுக்குள்ளே வரார், அல்லது நானாக உங்களுக்குள்ளே வரார். நான் பிதாவின் மகிமைக்கு போவேனாகில் அங்கு நான் தேவனாக இருந்து அவரை உங்களிடத்திற்கு குமாரனின் ஆவியாக அவரை அனுப்புவேன். அவர் வந்து என்னை விசுவாசியதவர்களின் பாவங்கள் இன்னும் நிவர்த்தி செய்யாதபடியால் அவர்களின் பாவத்தை குறித்தும் நான் உங்களோடு இராதபடிக்கு கொலை செய்யப்பட்டது நிமித்தம் தேவ நீதியை குறித்தும் இந்த யூத உலக ஆவியின் அதிபதியை புறம்பே நரகாக்கினிக்கு தள்ளினபடியால் அந்த ஆவியை உடையவருக்கு அவனுக்கு கிடைத்த அதே நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த இருளான உலகத்தை கண்டித்து இருதயத்தில் உணர்த்துவார். மீனிங்: It is good for your spirits that I go away from the physical realm. If I remain in this body, the Comforter of your souls will not come unto you in my name, nor by myself. But if I get into the glory of the Father, then I, being God, will send him to you as a spirit of sonship. He will come to this realm and convict the world its sin, because it has not yet been forgiven them, and of the righteousness of God, because I would be killed unrighteously and taken from you, and of the judgment that has come upon the ones who have spirit of this world, because I have cast out the prince of the spirit of this fallen world into eternal hell. வாக்கியங்கள்: யோவான் 16:13-14 verses John 16:13-14. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். Howbeit, when he, the Spirit of truth, is come, he will guide you into all truth. For he shall not speak of himself, but whatsoever he shall hear, that shall he speak, and he will show you the things to come. He will glorify me, for he shall receive of mine, and shall show it unto you. பொருள்: ஆவியாக சத்தியம் வரும்போது சகல காரியங்களிலும் சத்தியத்தில் உங்கள் இருதயத்தை நடத்துவார். அவர் தம்மில் தாமே உணரும்படி பேசாமல் தேவனின் உணர்வாக அவரின் சப்தமாக இருப்பார். அவர் தேவனின் ஆராய்ச்சியாக இருந்து அவரின் வாக்கை உங்களுக்கு சொல்லி
பூமியின் மேல் வரப்போகும் காரியங்களை உங்களுக்கு என்னுடைய வாக்கிலிருந்து அறிவித்து என்னை சத்தியமுள்ளவர் என்று மகிமைப்படுத்துவார். மீனிங், when the Spirit of truth comes, He will guide your hearts in all truth. He will not speak on His own, but will be the voice of God or the consciousness of God. He will be God's spokesperson and proclaim you His word. And He will declare to you from my word the things that are coming on earth. And He will glorify me as the truth. வாக்கியம் யோவான் 17:3. Verse John 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். And this is life eternal, that they might know thee, the only true God, and Jesus Christ, whom thou hast sent. பொருள், ஒரே மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய உம்மை பற்றிய அறிவாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஒன்றாவதே எல்லா ஆவிகளுக்கும் மாறா நிலை அல்லது அழியா நிலை. இன்னும் சொன்னால், ஒருவன் குமாரனாகி பிதாவை அறிவதும் அல்லது பிதாவை அறிந்து குமாரனாகுவதுமே பூரண நிலை அல்லது நித்திய ஜீவன். மீனிங், the unchanging or imperishable state of all spirits is to be one with you, the only true God, and with the knowledge of Jesus Christ, whom you have sent. In other words, to become a son and know the Father, or to know the Father and become a son, is the spiritual perfection or eternal life. வாக்கியங்கள் யோவான் 17:5-6. Verses John 17:5-6. பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். And now, O Father, glorify thou me with thine own self, with the glory which I had with thee before the world was. I have manifested thy name unto the men which thou gavest me out of the world. Thine they were, and thou gavest them me, and they have kept thy word. பொருள், பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மேன்மையிலே என்னை இதிலிருந்து எடுபட்டவுடன் மேன்மைப்படுத்தும். நீர் இந்த உலகத்திலே தங்களை பாவிகளாக எண்ணி தங்களுக்கு கிருபையின்படி பரிகாரத்தை தேடிய மனுஷரை எனக்கு தந்தீர். நான் அவர்களுக்கு உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் சத்தியத்தின்படி உம்முடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எனக்கு கொள்ளையாக தந்தீர். அவர்கள் உம்முடைய ஒளியை அடைந்திருக்கிறார்கள். மீனிங், glorify me in the splendor that I had with you before the creation of this universe. I have revealed your nature to the men you gave me in this creation. The ones considered themselves sinners and sought atonement for themselves through grace. They were yours according to the truth, and you gave them to me as a plunder, and they have received your light. வாக்கியம் யோவான் 17:15. Verse John 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். I pray not that thou shouldest take them out of the world, but that thou shouldest keep them from the evil. பொருள், நீர் அவர்களை ஏனோக்கையும் எலியாவையும் அவர்களின் உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டது போல இவர்களையும் எடுத்துக்கொள்ளும்படி நான் பரிந்து பேசாமல் நீர் அவர்களை இவ்வுலகத்தில் உண்டாகும் பாடுகளில் இவர்கள் தீமை செய்யாமல் நீர் அவர்களை என்னைப் போல் எப்பொழுதும் நன்மை செய்ய அதினின்று அவர்களை காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன், அல்லது பொல்லாங்கனினின்று காக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். மீனிங், I do not pray that you take them from their world as you took Enoch and Elijah from their world, but I pray that you protect them, that they do not do evil in their sufferings because of the animosity of the world, but always do good like me and protect them from the evil one. வாக்கியம் யோவான் 17:17. Verse John 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். Sanctify them through thy truth. Thy word is truth. உம்முடைய கிறிஸ்துவாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய கிறிஸ்துவே உம்முடைய வெளிப்பாடு அல்லது சத்தியம். Meaning, sanctify them through your Christ, who is your manifestation or comprehension. வாக்கியங்கள் யோவான் 17:18-19. Verses John 17:18-19. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன்.
As thou hast sent me into the world, even so have I sent them into the world. And for their sakes I sanctify myself, that they also might be sanctified through the truth. நீர் என்னை நியாயப்பிரமாண உலகில் அனுப்பினது போல நானும் அவர்களை நியாயப்பிரமாண உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் என்னாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு அவர்களுக்காக என் சரீரமான சபையை பரிசுத்தமாக்குகிறேன். Meaning, as you send me to the world of law, I also send them into the world of law, and I sanctify my body for them, the church, that they also may be sanctified in me. வாக்கியம் யோவான் 17:22 verse John 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். And the glory which thou gavest me I have given them, that they may be one, even as we are one. பொருள்: என்னுடைய மகிமையை ஒருவனுக்கும் கொடேன் என்று ஏசாயா 42:8 சொன்னவர் இங்கும் அப்படியே தான் இருக்கிறார். நம்மை கிறிஸ்துவின் அவயங்களாக்கி தேவ மகிமையை கிறிஸ்துவுக்கு கொடுத்து அதன் அவயங்களான மண்பண்டத்தில் நாம் கிறிஸ்துவாகவே பெற்றோம். இப்படி அவரோடு ஒன்றாக்கினார். Meaning, the one who said, I will not give my glory to anyone in Isaiah 42:8 is the same here. He made us Christ's body, and by giving the glory of God to Christ, we received it as Christ's members, as clay vessels, through uniting us one with Christ. வாக்கியம் யோவான் 17:26 verse John 17:26. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நான் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன் என்றார். And I have declared unto them thy name, and I will declare it, that the love wherewith thou hast loved me may be in them, and I in them. பொருள்: நீர் ஒரே குமாரனான என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய சுபாவத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன், அல்லது அவர்களை உம்மை போல் ஆக்குவேன் என்றார். Meaning, I have made you known to them, and I will make you known more, so that I will be in them, and the love with which you have loved me as your only son may be in them. வாக்கியம் யோவான் 18:36 verse John 18:36. இயேசு பிரத்யுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். Jesus answered, My kingdom is not of this world. If my kingdom were of this world, then would my servants fight, that I should not deliver to the Jews. But now is my kingdom not from hence. பொருள்: என் ஆளுகை பூமிக்குரிய கானானை கைப்பற்றுவது அல்ல, அல்லது யூதர்களுக்கு பூமியில் சுதந்திரம் கொடுப்பது அல்ல, இன்னும் சொன்னால் இங்குள்ள சிங்காசனத்தில் அமர்வது அல்ல. அப்படி நான் ராயனுடைய சிங்காசனத்தை கைப்பற்றுவதாக இருந்தால் என்னுடைய ஊழியக்காரர் பட்டயத்தால் போர் புரிவார்கள் என்றார். Meaning, my reigning is not to conquer earthly Canaan, or to give inheritance to the Jews on earth, or even to sit on the earthly throne. For if I were to seize the throne of Caesar, my servants would fight with the sword. வாக்கியம் யோவான் 18:37 John 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரத்யுத்தரமாக, நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். Pilate therefore said unto him, Art thou a king then? Jesus answered, Thou sayest that I am a king. To this end I was born, and for this cause came I into the world, that I should bear witness unto the truth. Everyone that is of the truth heareth my voice. பொருள்: உமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்றால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரத்யுத்தரமாக, நீர் சொல்றபடி நான் ஆளுகை செய்கிற ராஜாதான். என் ராஜ்யத்தை காணும் ஒளியை வெளிப்படுத்த நான் பிறந்தேன். இதற்காகவே இருளான இந்த உலகத்தில் வந்தேன். ஒளியிலே நடக்கிற எவனும் தன் ராஜாவான என் ஆளுகையை பார்க்கிறான். Meaning, if you have a kingdom, are you a king? Jesus answered, You said it rightly, I am a king. I was born to show the light, that my kingdom may be seen. For this reason I came into the world of darkness,
that whoever walks in the light may see my kingly reign. வாக்கியங்கள் யோவான் 20, 22, 23 verses John 20, 22, 23. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் என்றார். And when he had said this, he breathed on them and saith unto them, Receive ye the Holy Ghost. Whosoever sins ye remit, they are remitted unto them. And whosoever sins ye retain, they are retained. பொருள்: அவர்கள் மேல் தமது மகிமையின் சரீரத்தின் சுவாசத்தை அல்லது பரிசுத்த ஆவியை ஊதினார். அதாவது இங்கு ஆதாமுக்கு நாசியில் ஊதியது போல் அவர்கள் மேல் ஊதி, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் என்னைப் போல் என் ஆவியில் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை என்னைப் போல் என் ஆவியில் என் சரீரத்தில் இருந்து அவர்களுக்கு நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாமல் அவர்களை பின்தொடரும் என்றார். மீனிங்: He breathed upon them the breath of his glorious body, or the Holy Ghost. That is, as he breathed into Adam's nostrils and said, Whose sins you have forgiven through my spirit, they are forgiven for them. And whose sins you do not forgive through my spirit, they are unforgiven for them, because you are my body. வாக்கியங்கள் யோவான் 20, 28, 29 verses John 20, 28 and 29. தோமா அவருக்கு பிரத்யுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். And Thomas answered and said unto him, My Lord and my God. Jesus saith unto him, Thomas, because thou hast seen me, thou hast believed. Blessed are they that have not seen, yet have believed. பொருள்: தோமா இயேசுக்கு பிரத்யுத்தரமாக, என் ஆண்டவரும் தேவனும் நீரே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை உன் கண்களினால் கண்டு என்னை தொடத்தக்க அறிந்து விசுவாசித்தாய். என்னை ஆவியில் மட்டுமே விசுவாசத்தினால் அறிந்தவர்கள் இன்னும் மகிழ்ச்சியாயிருப்பார்கள் அல்லது பாக்கியவான்கள் என்றார். மீனிங்: Thomas answered Jesus, You are my Lord and my God. Jesus said, Thomas, because you have seen me with your eyes and could feel me with your hands and believed. Blessed are those, or happy are the ones who believe by knowing me only in spirit. வாக்கியங்கள் யோவான் 5, 17 முதல் 18 வரை verses John 5, 17 and 18. என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நான் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். But Jesus answered them, My Father worketh hitherto, and I work. Therefore the Jews sought the more to kill him, because he not only had broken the Sabbath, but said also that God was his Father, making himself equal with God. பொருள்: என் பிதா இதுவரைக்கும் நற்கிரியை எனக்குள் இருந்து செய்து வருகிறார், நானே எப்பொழுதும் அந்த நற்கிரியின் செய்கையாயிருக்கிறேன் என்றார். இப்படி சொல்லி அவரை தேவனுடைய சந்திப்பாக, அதாவது தேவனின் கரமாக தம்மை குறித்து சாட்சி கொடுத்தபடியால் யூதர்கள் அதை தேவதூஷணம் என்று எண்ணி அவரை நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்ய வழிமுறைகளை ஆலோசித்தார்கள். Meaning, My Father has been working good works in me until now, and I am his good works, he said. So the Jews saw it as a blasphemy because he made himself God's intervention, that is, the hand of God. Therefore they plotted ways to kill him according to their law. வாக்கியங்கள் யோவான் 21, 21, 22 verses John 21, 21, 22. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். Peter, seeing him, saith to Jesus, Lord, and what shall this man do? Jesus saith unto him, If I will that he tarry till I come, what is that to thee? Follow thou me. பொருள்: யோவானை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, நான் முதிர் வயதில்
நாமத்தின் ஆவிக்குரிய மகிமைக்கென கொலை செய்யப்படுவேன் என்று சொன்னீரே, இவன் உமக்கு அன்பானவன் என்று அறிவேன். ஆகையால் இவன் எப்பொழுது எப்படி மரிப்பான் என்றான். அதற்கு இயேசு, நான் யூத உலகத்தை நியாயம் தீர்க்கும் வருமளவும் இவனை என் நாமத்தின் மகிமைக்கென உயிரோடு வைத்தால் உனக்கென்ன? உனக்கு உன் பங்கான நித்திய ஜீவனை கொடுக்கவில்லையா? ஆகையால் நீ ஜீவ ஒளியை அடைந்தவனாய் ஆவியில் என்னை பின்பற்றுவதை மட்டும் செய் என்றார். Meaning, seeing John, Peter said to Jesus, "You said that I would be killed by sinners when I am advanced in age, for the glory of your name. I know that John is your beloved, so when and how will he die?" Jesus answered, "What is that to you if I keep him alive for the glory of my name until I come to judge the Jewish world? Have I not given you your share, eternal life? Therefore, you who have received the light of life, follow me in spirit."